18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக இன்னைக்கு நாங்க வழக்கம் போல வறுத்து அப்படியே எடுத்து பொரிச்சு ஒண்ணா கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறோம். ஏன்னா மழை காலம் இல்லையா, நல்லா சூடா மொறுமொறுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க ஒண்ணா எடுத்து கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு போவோம். அப்படியே நேரா செம சீனமாக்குள்ள போறோம். சத்தீஸ்கர்ல அடடா ரொம்ப அழகான சீனா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு பாப்பாவுக்கு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கிற உண்டியெல்லாம் சடக்குன்னு உடைச்சிருக்காங்க. உள்ள இருந்து கலகலகலகலன்னு கொட்டி இருக்கு சில்லறையா. எண்ணி பார்த்தா 40,000 ரூபா இருந்திருக்கு. அப்படியே எடுத்துட்டு போய் வண்டி வாங்கி டர்ன்னு ஓட்டிட்டாங்கல்ல. அதாவதுங்க பண்டிகை நாள் வந்தா ஏதோ 4 காசு பார்க்கலாம் அப்படின்னு ரோட்டோரத்தில் கடையை போட்டு பொருளை பூரா கொட்டி மழை ஒன்று 10 ரூபா 2 15 ரூபான்னு விற்கிற நேரத்தில் ஒரு 2 பேர் வந்து மொத்தத்துக்கும் களைச்சி விட்டு போனால் எப்படி இருக்கும்? வயல அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த 2 பேரையும் களைச்சா இல்லை, அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க 2 பேரும் மாடு. அப்படியே நேரா பீகாருக்கு போனோம். எலெக்ஷன் சுரம் அப்படியே பத்துக்கிட்டு எல்லாரும் முக்காடு ஓட்டு உட்கார்ந்துருக்காங்க. எதிர்கூட்டணி என்ன பண்ணுது? நாம இப்ப வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல்வர் இது பண்ணுவோம்னு பாசக கூட்டணி பண்ணுது. இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கிற இந்தி கூட்டணி என்ன தெரியுமா? இந்தியா கூட்டணி. அவங்க என்ன பண்றாங்க? தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர், வந்து பாரு மோதி பார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ எதிர்கூட்டணியில விலவலத்து போயிருக்காங்க. इस चुनाव में अगले मुख्यमंत्री चेहरे के रूप में तेजस्वी यादव जी को हम लोग सपोर्ट करते हैं। नीतीश जी को दोबारा मुख्यमंत्री नहीं बनाएंगे। अगर 20 महीने का मौका दें तो जो काम 20 सालों से इन लोगों ने नहीं किया है, तेजस्वी और हमारी सरकार बनेगी तो 20 महीने में उस काम को हम लोग पूरा करने का काम करेंगे। நம்ம கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம அப்படியே கர்ஜனை சிங்கம் வைகோ அண்ணாச்சி இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கர்ஜிக்காக. உள்ளூர் அரசியல கர்ஜிக்காங்களா? இல்ல, நேரா கோவம் பூரா ட்ரம்புக்கு நோக்கி இருக்குது. ஆமா, உலகத்தில் இருக்கிற சண்டை பூரா நீ தான் நிறுத்துற, எனக்கு விருது கொடு, அதை கொடு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. எனக்கு தெரியாது நினைச்சியா? உலக அரசியல உள்ளங்கையில வச்சு ஆட்டி படைச்சவன் நானு. பேசாம இருந்துக்க, விருது கிடையாது ஒண்ணு கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு ஐயா மிரட்டுறாருல. அவர் இங்க ஒண்ணு பேசுகிறார், அங்கே ஒண்ணு பேசுகிறார். நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதனாலதான் அந்த போர் நின்னதுன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார். அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது. இதுவரை நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது. அது எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் கிடையாது. உளறலுக்கு மேல் உளறல், ட்ரம்ப் உளறல். அமெரிக்காவிலேயே சர்வாதிகாரியை வெளியேறு, ஜனநாயகத்தை காப்போம் என்று முக்கிய நகரங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான பேரணிகள், இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றதில்லை. ஆகவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலே பலஸ்தீன மக்கள் படுகொலைக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அப்படியே நம்ம மா சுப்பிரமணிய அண்ணாச்சி இங்க இருக்க, நீங்க ட்ரம்பை கண்டிச்சது போதும், இங்க வாங்க, இங்க இருக்கவங்களை கண்டிங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா, ஐயா மழை பெஞ்சா அங்க ஓட்ட இருக்கு, இங்க பள்ளம் இருக்கு, இங்க மேடு இருக்கு, இங்க இதா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் மெட்ரோ ட்ரெயின் போட்டுக்கிட்டு இருக்க பூமி கடையில தொலைச்சுக்கிட்டு அங்கங்க சில ஓட்டைகள் வரத்தானே செய்யும். அதையெல்லாம் கண்டுபிடிச்சது வேணா ஒண்ணுமே இல்லாம எப்படி உங்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுங்கிற மாதிரி பேசுறாரு வைகோ அண்ணாச்சி. அதையும் கேட்பார் உங்களுக்கு. இன்றைக்கு சென்னை மாநகரை பொறுத்தவரை 22 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. ஒரு சுரங்கப்பாதை கூட
மழை நீரால் பாதிக்கப்பட்டு மழைநீர் சூழ்ந்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை. எல்லா போக்குவரத்தும் சகஜ நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 4-5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தாலே நாள் கணக்கில் வார கணக்கில் கூட பல்வேறு தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும். 16.93 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை ஒரு 5-6 நாட்களில் பெய்திருக்கிற சூழலிலும் ஒரு இடத்திலும் கூட மழைநீர் சூழ்ந்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்கவில்லை. எந்த சுரங்கப்பாதையும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இல்லை. இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கு அடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்லை. சென்னையில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி கத்திபாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து, அதுக்கு மேலே மேம்பால போக்குவரத்து, அதுக்கு மேலே மெட்ரோ போக்குவரத்து, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து. அதை பொறுத்த வரைக்கும் 160 அடிக்கு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நடக்கிறப்ப ரோடு அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் வேலை செய்ய முடியும். அப்படியே நம்ம திருமாவளவன் வந்தார். வந்த உடனே இங்க பாருங்க, இங்க இருக்கிற சலசலப்புக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். அதாவது அம்பேத்கர் எழுதின சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ஒரு 365 அடி தோண்டி உள்ள ஓட்டு புதைச்சிட்டு புதுசா நாங்க தான் எழுதினோம்னா மாறுதட்டிக்கிட்டு நம்மளை பூரா மல்லாக்கப்படுக்க வைக்கிறதா இவங்க வேலை. இவங்களுக்கு அது எதுவும் சிக்கல. அதனால அதான் அங்கங்க ஏதோ போட்டு நெப்பிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து சூதானமா இருக்குன்னு சொன்னார். அதை சிதைக்க வேண்டும் என்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம். அதுதான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி. கட்சி ஆரம்பித்து கட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்து தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு ஆட்சியாக யாருடைய தயவும் இல்லாமல் வருகிற போது இந்த சட்டம் தேவையில்லை என்று வெளிப்படையாக தூக்கி எறிய முடியும். அதுதான் அவர்களின் நோக்கம். இப்போ ஒவ்வொன்றாக அவர்கள் நீர்த்து போக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். குடியுரிமை சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்து அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சொல்லிக்கிட்டே போனா இதெல்லாம் டைலூட்டிங் தி வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்கிற நடவடிக்கைகள் நாடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீதி சொல்லுகிற இடங்களிலும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போன்ற மிக உயரிய இடங்களிலும் இன்றைக்கு அவர்களின் கருத்தை முன்மொழியக்கூடியவர்களாக இருக்கிறார். அடுத்த அன்னை இன்னொரு விஷயத்தை சொல்றார். ஐயா ரோட்ல போகும்போது லேசா வண்டி இடிக்கிறது தானே, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, ஏதோ ஒன்று பேசி காம்ப்ரமைஸாக போறோம். ஆனா என் விஷயத்துல நான் சிவனேன்னு போறேன், அவன் அந்த பக்கம் இடிச்சுக்கிட்டு ஐயோ வண்டி இடிச்சு விட்டாருன்னு சத்தம் ஒன்று அங்கிட்டு இருந்த ஆளாளுக்கு சத்தம் போடுதாங்க. அப்படியே பார்த்தா பூரா சங்கிய இதுக்குனே இருந்திருப்பாங்க போல் இருக்கு. ஏயா வேற வேலையே கிடையாதா உங்களுக்கு? எனக்கு 1008 வேலை இருக்கியாங்க. அந்த தனியார் தொலைக்காட்சியில காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட், உடனே எச் ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க. அதான் நம்முடைய நீதிபதி சொன்னார், நீ மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச தொடங்கணும் அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும். நாம் இதை எதிர்பார்க்கிறோம், அதுல இருந்து பிரச்சனை இல்லை. ஐடியாலஜிக்கல் வார், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்லயே சொல்லிட்டேன், எலக்டோரலா உங்களுக்கு திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது வேற யாராவது எதிரியா இருக்கலாம். ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி, நாங்க எலக்டோரலா உங்களை காம்பீட் பண்ணல. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி. அப்போ ஏடிஎம்கேவை நீங்க காலி பண்றதுதான் உங்க நோக்கம். இதுதான் உங்க ஹிடன் அஜெண்டா. அவங்கள தூக்கி போடணும்னு அந்த விவரம் தெரியாம அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம கவலை. அடுத்து நம்ம அண்ணாச்சி
அண்ணாச்சி அம்பானி ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்த மாதிரி நடிச்சார்லாம் நம்ம கருணாச்சி. அவரு ஒரு கட்சி வேற நடிச்சு எம்எல்ஏ வேற ஆனார்ல. அவர் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே நேர பனையூர் பக்கம் ஒரு விசிட் போயிருக்காரு. போயிட்டு என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்துருப்பார். ஒழுக்கு வந்து சொல்லுதாரு, ஐயா வீடு பூட்டி கிடக்கு, ஆள் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா அமைதியா இருக்கு, இவங்க கரூருக்கு போறேங்காக எப்போ போவாங்க எப்படி போக ஒன்றும் புரிய மாட்டேங்கி, ஒரே டென்ஷனா இருக்குங்க. பனையூர்ல போய் கேட்கணும். முதல்ல பனையூரை கேட்டு கூட்டு வெளியில போட்டுருக்கா உள்ள போட்டுருக்கா நீங்க தான் போய் பார்க்கணும். அதாவது ஒரு மக்களுக்கான அரசியல் என்பது மக்களுக்கானது. அந்த மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த அரசியலை செய்ய நினைப்பவர்கள், அந்த மக்களுடைய மூலமான அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிக்கணும். அதை போய் நிக்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்றது, இது மக்கள் தான் தீர்மானிக்கும். ஆனால் அந்த மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த நள்ளிரவே அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கான அந்த தேவைகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர், ஒரு தளபதி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த விதத்திலே அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான ஒரு சம்பவத்திலே உடனடியாக களத்திலே இறங்கி பணியாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை யாரும் ஒருவர் மறுக்க முடியாது. ஆகவே இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவரை சார்ந்த அந்த மக்கள், குறிப்பாக பொதுமக்கள், அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ரசிகர்கள் இறந்திருக்கிறார் கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் தான் புரிந்து இவர் நமக்கானவரா, இது மக்களுக்கானவரா, இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் புரியும். அடுத்து ஒரு அண்ணாச்சி வேமா வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சொல்றாங்க, நாங்க 5 வருஷம் ஆட்சி நடத்தினோம், நெல்லுலையும் பிரச்சனை வரல, அங்க முளைச்ச புல்லுலையும் பிரச்சனை வரல, வந்த ஓட்டையும் பிரச்சனை இல்லை, வாச்ச ஓட்டையும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்க ஆட்சியில பாருங்க நெல்லு ஊரா நனையுது, நெல்லு ஊரா முளைச்சு கிடக்கு, நெல்லு ஊரா ஏதாவது ஒரே பிரச்சனைங்க அப்படின்னு அங்கலாய்ச்சிக்கிறார். யாரு தெரியுமா பாருங்க. அதிமுக ஆட்சியில தான் முத 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டை உயர்த்தி உத்தரவு போட்டவர் அந்த முதலமைச்சராக இருந்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டை உயர்த்தி உத்தரவு. பிரச்சனை இல்லையே, நாங்க இருந்த பிரச்சனை இல்லையே, எங்கேயும் கொள்முதல் பிரச்சனை இல்லையே. இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறத நாங்க 1000 மூட்டை பிடிச்சதுனால அன்றைக்கு பிரச்சனை இல்லை. நாங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும், முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை முழுசா பண்ணணும். இன்னைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லையே. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததுதான் இவ்வளவு பெரிய தோல்விக்கான. அதை பத்தி விவசாயிகளை பற்றி கவலைப்படவில்லை. இப்போ பாத்தீங்களா இந்த அண்ணாச்சி இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து என் மனசு வெம்பி பொங்கி அப்படியே இந்த ஒலையில குதிச்ச சோறு மாதிரி பொங்குதுங்க. விவசாயிகள் எப்படியா தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க, இப்படி கிடக்காங்களே, இவங்களுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியலையே, ஐயோ இறைவா என்னை எம்எல்ஏ ஆக்காம கையை கட்டி போட்டு வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசாரலாம். செறிவூட்டப்பட்ட அரிசி உத்தரவு வந்து மத்திய அரசு கொடுக்கணும். நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர், உடனே எங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உத்தரவு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உடனே கொள்முதல் பண்ணி உடனே அரவைக்கு அனுப்பிடுறேன். என்ன ஜிம்பூம்பா வேலையை பார்க்க முடியும்? அதெல்லாம் நடக்காத ஒன்று. இவர் சொல்லுவது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை சொல்றாரு. சொல்லிட்டு நாங்கள் அவ்வளவு மெட்ரிக் கொள்முதல் பண்ணியிருக்கோம், அவ்வளவு மெட்ரிக் 48,000 பண்ணியிருக்கோம், 46,000 பண்ணியிருக்கோம், எல்லா காலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் 38,000 வரைக்கும் பண்ணியிருக்கோம், மெட்ரிக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு 6 லட்சம் ஏக்கரில் சாகுபடி நடந்திருக்கு. போன வருஷம் 3.967 ஏக்கர் தான் சாகுபடி ஆயிருக்கு. போன ஆண்டு குருவை 3.67 லட்சம் மெட்ரிக் டன் தான் சாகுபடி ஆயிருக்கு. அது ஆண்டுக்கு ஆண்டு கூடும் குறையும். அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து விவசாயிகள் எடுக்கிற முடிவுகள். அதை பெருமையாக பேசிட்டு அதில் விட்டுட்டார். விட்டதுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள். அண்ணன் சொன்னது மாதிரி தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிட்டு, இந்த ஆண்டு தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிடுச்சு விவசாயிகளுக்கு. நம்ம அழகிய உலகத்துக்குள்ள நைஜீரியாவுக்கு போறவங்க, அங்க இந்த உலகத்தையே அடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதாங்க பிளாஸ்டிக்னு சொல்லி, பிளாஸ்டிக் கழிவுகளை தூக்கி போடுங்க அப்படின்றாங்கல்ல. கழிவுகளா தூக்கி போட்டா அது கெடுக்கும்யா. அதை எடுத்து ட்ரெஸ்ஸா போட்டு ஒரு விழிப்புணர்வு கண்காட்சியா, ஆடை கண்காட்சியா நடத்திட்டா என்னன்னு யோசிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்ல ட்ரெஸ்ஸை தச்சு போட்டிருக்காங்கயா. சரக்கு நல்லா தான் இருக்கு. பரங்கிக்காயும் பூசணிக்காயும் பெருசு
பெருசா பண்ணி படகெல்லாம் விடுவீங்களா, நாங்களும் பண்ணுவோம்னு இங்க இவங்க. அதாவதுங்க பரங்கிக்காயா உற்பத்தி பண்ணி நிறைய வச்சு அதுல ஏகப்பட்ட என்கிரேவிங் ஒர்க் எல்லாம் பண்ணி விதவிதமா பார்க்கறதுக்கு இது பூசணிக்காயா பூசண அக்காவா அப்படிங்கிற மாதிரியாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஊர்லன்னு பாருங்க. மெக்சிகோல இறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நாள், அதாவது நினைவேந்த நாள். இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை, அதுக்கப்புறம் அமாவாசை தீதி அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க போல் இருக்கு. அந்த விஷயத்தை ஏகபோகமாக பண்ணுறாங்க, வித்தியாசமாகவும் பண்ணுறாங்க. எப்படி என்னங்கிறத ஒரு எட்டி பாருங்க, அழகாக இருக்கும். உத்தரகாண்டில் பாருங்க, தீபாவளியை ஏகபோகமாக கொண்டாடிருக்காங்க. டம்மு டீம்னு வேட்டை போட்டு பக்கத்தில் இருந்த யானைகள் எல்லாம் கொஞ்சம் காண்டாயிடுச்சு போல் இருக்கு. ஏண்டா செவனே நாங்கள் வாட்டு பசாமல் வந்து தூங்கிட்டு இருக்கிறோம், வேட்டை போட்டு டிஸ்டர்பாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்துருக்கு. அதில் ஒரு 7-8 யானைங்க இவங்களை இப்படியே விட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே பூந்தா இவங்களை சரட்டுன்னு விரட்டி இருக்கு. வேட்டாவது ஒன்றாவது விட்டுட்டு ஒன்றாங்களே பார்க்கலாம் பாருங்க. அப்படியே ஊப்பிக்கு போகிறோம். அங்கே பெரும்பாலும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது, யாருக்கு என்ன பொருள் வேணுமோ அது எவன் பொருளாக இருந்தாலும் தூக்கிட்டு வர்றது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படியே ஒருத்தர் வந்தார், அவருக்கு பிடிச்ச பைக் அங்கே ஓரமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. இடைப்பட்ட இடங்களில் சைக்கிளுக்கெல்லாம் இருந்திருக்கு, அதை பூரா அப்படியே லேக்காக ஒதுக்கி விட்டு பைக்கு மட்டும் தூட்டி போயிருக்காரு பாருங்க. எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவன் பொருளை எடுக்கிறதே நோக்கமாக வச்சுருக்காங்க. அடுத்து துருக்கிக்கு போகிறோம். எல்லா ஊர்லையும் மலை பிரதேசங்களில் போகும்போது பார்த்து போங்க, பதனமாக போங்க, பவுசா போங்கன்னு சொல்கிறோம்னா கேட்காம இந்த 2 பேர் போயிருக்காங்க கார் எடுத்துகிட்டு வண்டியில். அங்கே போய் நின்றுப்பாங்க, உங்களுக்கு எதுக்கோ நின்றுருக்காங்க. துட்டீர் மேலேருந்து முளமுளமுளன்னு உருண்டு வந்திருக்கு பாறை. நல்ல வேலை தப்பிச்சுட்டாங்க, காரை தூக்கிட்டு ஓடி வந்தாச்சு. அதனால மலையில் போகும் பொழுது மழை பெஞ்சதுன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படியே மக்கள்கிட்ட கூப்பிட்டோம், ஐயா மழை பெய்யுது, சூடாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே காதில் ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்கிய. இந்த மழை நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் டைரக்டருடைய பாட்டு என்னென்ன பாட்டு, அது யார் மியூசிக் போட்டது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே ஒருத்தர் கஷ்டப்பட்டு பாட்டு போட்டுதார், இன்னொருத்தர் படத்தில் லவக்குன்னு உள்ள சொருகி ஆட்டையை போட்டுறாரு. அவர் கோட்டு கேஸ் அது இதுன்னு ஏறி இறங்குதாரு. இதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கன்னா இடி மின்னல் மாதிரி பதில் வருது. இளையராஜா சாங் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே பைத்தியமா சுத்துற காலம் இன்னைக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேகாங்க இருக்குது மழை வர பாக்குது, அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும் போது வந்து அப்படியே பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். பொதுவா பாடல்கள்னாலே நம்ம மனதை வந்து சாந்தப்படுத்துறதுக்கும் அமைதிப்படுத்துறதுக்குமாக தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நான் அதிகமா லைக் பண்ணி பாக்குறேன். அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்மகம் தெரிகிறது, அந்த பாட்டு தாங்க கேட்பேன். பழைய தலைமுறையா இருந்தாலும் சரி, இந்த தலைமுறையா இருந்தாலும் சரி, எப்போதுமே இயற்கையோட கேட்கக்கூடிய பாடல் மரியாதைக்குரிய இளையராஜா அவருடைய பாடல் தான் கேட்க பிடிக்கும். மழை காலங்கள்ல நான் கேட்கிற பாட்டு வந்து மழை வருது கொடை கொண்டு வா, என் வானிலே ஒரே வெண்ணிலா. இளையராஜாவுடைய இசை
பாடல் இது அனைத்துமே வந்து அவர் தெய்வீக பாட்டு, ஒரு குழந்தையின் தாலாட்டு போல இருக்கு. அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு பொருளை உருவாக்கி கொண்டு வந்து நமக்கு தான் அதோடைய உழைப்பு கொண்டு வரவருக்கு தான் அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அவர் வந்து காப்புரிமை கேட்கிறாரு, ஒரு பங்கு கேட்கிறாரு, தாராளமா கொடுக்கலாம். புரியுற மாதிரி சொன்னா ஒரு குழந்தை பெத்தவங்க பேர் வச்சு கூப்பிட்டா தான் மற்றவங்க அதை வந்து கூப்பிட முடியும். அதே மாதிரி தான் அது தவறு. அவருடைய அனுமதி எல்லாம் ஒன்று பண்றது தவறு. இது தப்புங்க. அனுமதி எல்லாம் போடுறது தப்பு தான். அது தவறு. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு உரிமையான விஷயத்தை திருடுறதுன்றது ஒரு தவறான விஷயம்தான். அதை யூஸ் பண்ணக்கூடாது. அவர் பட்டா மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவரு யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தமில்லையே காசில்லாதவன் உலகத்திலே. இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட எந்த ஒரு புது பொருள் வந்தாலும் உடனே குழந்தைகளை வச்சு டெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது நான் சொல்கிறது, இந்த தீபாவளி துப்பாக்கி, இந்த ஃபேன்சி ரகப்பட்ட இந்த கிட்டார் வெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. சமீப காலமாக நிறைய வீடியோ பார்க்குறோம். அந்த கிட்டார் டமார் வெடிச்சு சட்டையெல்லாம் ஆகி ரொம்ப இதாகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு புதுசாக மார்க்கெட்டுக்கு ஒரு வெடி வருதுன்னா அது எட்டத்தில் வச்சு வெடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா